நான் தேவனை அறிந்திருக்கிறேன்னு சொல்லி நீங்க உங்களை நீங்களே சோதிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க ஆமா நான் தேவனை அறிஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க திடமனதா நிச்சயமா சொன்னீங்கன்னு சொன்னா, உங்களுடைய வாழ்க்கையில் அனுதினமும் சோதனை பின்தொடர்ந்துனே இருக்கும். சோதனை பின்தொடர தொடர தொடர நீங்க திடமனதா இருக்க இருக்க, நான் தேவனை அறிந்திருக்கிறேன், தேவனை அறிந்திருக்கிறேன், தேவனை அறிந்திருக்கிறேன் சொல்ல சொல்ல உங்களை சோதனை தான் பின்தொடரும், ஆசீர்வாதம் பின்தொடராது. எல்லா சோதனைகளையும் மொத்த சோதனைகளும் தேவனாகிய கர்த்தர் அப்படியே குவிச்சு வச்சு கணக்கு பார்ப்பாரு, எவ்வளவு சோதனை நடக்குது அப்படின்னு சொல்லி. எல்லா சோதனை உனக்கு 100 சோதனை இருந்துச்சுன்னா 300 ஆசீர்வாதத்திற்கு சமம். தேவனாகிய கர்த்தர் உன்னை யோபுவை ஆசீர்வதித்தது போல, அவர் நிந்தையிலும் அவமானத்திலும் அவர் சொன்னது போல நீ சொன்னன்னு சொன்னா 1க்கு பதிலாய் 3 தருகிற தேவனாகிய கர்த்தர். ஆமென், அல்லேலூயா, ஆமென். நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும், நான் அறிந்திருக்கிறேனா? அல்லேலூயா. அத்தனை பேர் அறிஞ்சிருக்கிறோம் அவரை. ஆமென். யோபு சொல்றாரு, நான் அறிந்திருக்கிறேன். உன்னுடைய சூழ்நிலையை பார்த்து உன்னை நிந்திக்கலாம், உன்னை அவமானப்படுத்தலாம், உன்னை வேதனைப்படுத்தலாம், உன்னை வார்த்தைகளால உன்னை ரொம்ப அவமானமா பேசலாம். என்னதான் பேசினாலும் கூட எனக்குள்ள இருக்கிற ஆண்டவர் கடைசியா நிரூபிச்சாரு, நான் அறிந்து வைத்திருக்கிற எனக்குள்ள இருக்கிற தேவன் தான் பெரியவர்னு சொல்லி நிரூபிச்சாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தலாமா? எப்படி நிரூபிக்கிறார்னாக்கா, யோபு சொல்லிறாரு, நான் அறிந்திருக்கிறேன்.